வணக்கம். இன்றைக்கு நாங்கள் சுமார் தமிழன் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணி எப்படி லைவ் செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எங்களுக்கு ஒரு லேப்டாப் ஒன்று தேவை. அடுத்தபடியாக லேப்டாப்பில் நாங்கள் ஓபிஎஸ் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஆல்ரெடி நான் ஓபிஎஸ் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ரவுட்டர் ஒன்று எங்களுக்கு தேவை. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த லேப்டாப்பினுடைய ஐபியை பார்த்து வச்சுக்கொள்ளுங்கள். என்னோடய ஐபி 192.168.0.8 இருக்குது. இதுதான் என்னோடய ஐபி. ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் ஒரு சின்ன செட்டப்பை நான் செய்யணும். மீடியா ஸ்கோருக்குள்ளே போயிட்டு நான் டைப் பண்ணுறத மாதிரி டைப் பண்ணுங்கள். SRT //192.168.0.8 100. ஃபஸ்ட் மொபைலுக்குரிய லைவ் ஃபீட்டை எடுக்கிறக்கூடிய செட்டப்பை நாங்கள் செய்ததுக்கப்புறமா இது ஓகே பண்ணிடுங்க. இப்போ இந்த முதலாவது மொபைல்லேருந்து நான் வீடியோ ரிசீவ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோனுக்கு போயிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஒரு ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் இந்த கனெக்ட் பண்ணுறதுக்கு கேமரா பை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் கேமரா ஃபை லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஐஃபோனுக்கும் சரி ஆண்ட்ராய்டுக்கும் சரி ரெண்டுக்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த ஆப்ஸை. கேமரா ஃபை லைவ் ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுது. இப்போ நான் அந்த இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓபிஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நிறைய சாஃப்ட்வேர்களுடைய ஆப்ஷன் இருக்குது. அதில் எங்களுக்கு ஓபிஎஸ் தான் தேவை. நாங்கள் ஓபிஎஸ்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். ஓபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு SRT நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பிசியினுடைய ஐபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது உங்களோட பிசி தான் உங்களுக்கு மெயின் சர்வராக ரன் பண்ண போகுது. அதனால் உங்களோட பிசியினுடைய ஐபியை செக் பண்ணிவிட்டு அந்த ஐபி அதில் டைப் பண்ணுங்கள். என்னோட ஐபி 192.168.0.8 அப்படின்றதான் என்னோடய ஐபி. அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் கொலன் போட்டு 100ன்றது ஒரு போர்ட். இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த செல்ஃபோனுக்குரிய போர்ட் இப்போ நான் மொபைலில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் லைவை. இப்போ ஃபர்ஸ்ட் கேமராவோட லைவ் ஸ்டார்ட் ஆகிட்டு
முதலாவது மொபைல்லேருந்து எங்களுக்கு இப்போ வீடியோ சிக்னல் வந்து வர ஆரம்பிச்சிட்டு இது அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து இதே மாதிரி இப்போ வந்து ரெண்டாவது மொபைல்லேருந்து வீடியோ நான் ரிசீவ் பண்ண போகிறேன். அதுக்கு அதே மாதிரி முதல்ல நாங்கள் டைப் பண்ண மாதிரியே இதுக்கும் வந்து டைப் பண்ணி ஆகணும். OBS ஸ்டுடியோன்ற செட்டப்புக்குள்ளே போயிட்டு SRT 192.168.0.8:200 இப்போ ரெண்டாவது கேமராவுடைய லைவையும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது முதலாவது கேமரா, இது வந்து ரெண்டாவது கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மொபைலினுடைய வீடியோவும் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி நீங்கள் இன்னும் எத்தனை கேமரா இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இதில் இருக்கிற மெயின் பிரச்சனையை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற அந்த வைஃபை ரவுட்டர் வந்து ஸ்பீடானதாக இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். மொபைலுக்கும் இந்த லேப்டாப்புக்கும் இடையிலான எந்த விதமான இன்டர்நெட்டும் தேவையில்லை. இது லோக்கல் ஏரியா கனெக்ஷனில் தான் இது கனெக்ட் ஆகிறதால உங்களுக்கு இன்டர்நெட் பிரச்சனை இருந்தாலும் இது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.